ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யாரா பைத்தியக்கார மாதிரி தலையை வச்சு போட்டுங்கிறா அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். மணி 8 ஆகுது. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆடிஷனில் எப்படி சொதப்பன செலக்ட் ஆனனா இல்லையா எல்லாமே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல நான் பண்ணுறது டீ குடிக்கத்தான். அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே ஓடாது. ஸோ ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டீ குடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆடிஷனில். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடிஷன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் பார்ப்போம். அதாவது நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னும் போது தான் எதனா ஒன்று வருது. பிகாஸ் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் என் லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் போடலன்னா கரண்ட்டும் இல்லை. வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப சோதனை கொடுக்குது. வெறுப்பாக இருக்குது. கரண்ட்டு வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எப்படிலாம் சமாளிக்கணும் பார்ப்போம். எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்போ வரும்னு தெரியல. முன்னாடியே இல்லை, என் தப்பு தான் முன்னாடியே லேப்டாப்பில் சார்ஜ் போட்டு வச்சுருக்கணும். பட் பண்ணலை. ஓகே பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கிறேன்னா இதில் இது வேறு ஒன்று. கரண்ட் வந்துச்சு காய்ஸ். ஃபைனலி நான் போய் சார்ஜ் போட்டு போய் குளிக்க போகிறேன். ஒயிட்டு தான் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை நான் போய் தேடணும். ஸோ அதான் போய் தேடணும். பேசாமல் மேலே மட்டும் ஒயிட்டு டிஷர்ட்டோ ஆறு ஒயிட்டு போட்டுட்டு கீழே நார்மல் பேண்ட்டில் போடக்கூடாது. ஆன்லைன் ஆடிஷன் தானே, இவ்வளோ தூரம் தான் தெரிய போகுது. அப்போது பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்கல்ல. திடீர்னு ஏஞ்சி நடக்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், செத்த மாட்டிப்பேன். ஸோ பார்ப்போம். நம்ம போய் ரெடியாகும். ஒரு மாதிரி பக்குன்னுக்குது. நான் ஒரு சிலது ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. எப்படியோ ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே போய் நான் சொதப்பிடுவேன். அது வேறு விஷயம். பட் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச நான் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் மை ஃபுல் அவுட்ஃபிட். வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. கண்ணாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணல. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபுல் அவுட்ஃபிட். ஸோ நல்லா தான் இருக்குது. ஒரு வரலாம் எப்படியோ இவ்வளோ தூரம் தான் தெரிய போகுது. ஸோ லைட்டாக கொஞ்சம் மேக்கப் மாதிரி போட்டுப்போம். லிப்ஸ்டிக் அதெல்லாம். ஓகே அவுட்ஃபிட் போட்டாச்சு. டேன் டாப்பு, அதுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ போனி டைலும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம போனி டைல் போட்டுக்கலாம். ஸோ யா நம்ம பேங்க்ஸ் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம பேங்க்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கழட்டி விட்டுப்போம். இழுத்து விட்டுப்போம். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நல்லா தலை வாரிட்டு இப்படி கழிச்சு விட்டுருவேன். கழிச்சு விட்டா அது முன்னாடி இப்படி வரும். முன்னாடி இப்படி வரும். அதை நான் பேங்க்ஸ் மாதிரி போட்டுட்டு சீன் போடுவேன். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாகவே வந்துச்சு போகிறேன். பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. பட் ஏதோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பைத்தியக்காரி மாதிரி இருக்கணும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. நான் காஜல் போடுவேன். அப்புறம் புதுசாக நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் லிப் லைனர். இந்த லிப் லைனரும் ஒரு லிப்ஸ்டிக்கும் போடுவேன். இது 3 தான் என்னோட இது. இன்னைக்கு நம்ம ப்ளஸ் இன்னைக்கு ஆடிஷன் போகிறோம் அப்படின்றதுனால மஸ்காராவும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, காய்ச்சல் ஃபஸ்ட்டு காய்ச்சல் இல்லை, மாய்ஸ்சரைசர் போடணும். A few moments later. மாய்ஸ்சரைசர் போட்டு தான் இதை எடுத்து விட்டுருவோம். இப்போ இதை எடுத்து விட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஷிட். ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் போட்டேனா தெரியல. போட்ட மாதிரி தான் இருக்கு. பட் இன்னொரு வாட்டி போட்டுப்போமே என்ன. ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. காஜல் அழகா இருக்கா? நல்லா இருக்கு. நம்ம லிப் லைனர் போடுவோம். எனக்கு அவ்வளோவா லிப் லைனரும் சரி லிப்ஸ்டிக்கும் சரி அவ்வளோவா முன்னெல்லாம் நான் லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன். லிப் லைனர் போடணும், லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிப் லைனர் அவ்வளோவா போட தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் போடுவோம். கேமரா பார்த்து போட கஷ்டமாகுது. நம்ம போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, பல தடைகளை தாண்டி லிப் லைனர் போட்டு விட்டேன்.
லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த லிப்ஸ்டிக் எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். மேபி லிப்ஸ்டிக் கொஞ்சமாக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்படி 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 போடுவாங்க. ஆனால் என்னன்னு பாருங்கண்ணா, இவ்வளோதான். இப்படி போட்டு நான் ஸ்ட்ரெச் பண்ணிப்பேன். பிகாஸ் வந்து எனக்கு ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் அப்படி போட்டேன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகேல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதான். மஸ்காரா போடல, சாரி. ஓகே, ரெடி, ஐம் ரெடி. ஓகே, இன்னும் 10 minutes இருக்குது. நான் போய் லாகின் பண்ணுறேன். பார்க்கலாம். ஒரு மாதிரி பதட்டப்பாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது. பார்ப்போம். ஓகே காய்ஸ், நான் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. பிகாஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பட்டு பார்ப்போம், நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆடிஷனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய முதல் ஆடிஷன் அப்படின்றதுனால படபடன்னு பேசி பயந்து ஒரு மாதிரி பண்ணிட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் நல்லா சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில். பட் ஆனால் எனக்கு போக 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 கான்ஃபிடென்ட் வந்து நிறையவே ஆச்சு. நம்ம பேசுறது, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பேச போகிறோம், இதில் ஏன் பயந்துக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட் வந்து என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணேன். அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணி முடித்தேன் நான் நம்புகிறேன். இதுவும் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களோட நான் எப்படி பண்ணேன், எப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் கேட்டுகிட்டு இருந்தேன். நான் வந்து கேமராவை பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, கேமரா குறுன்னு பார்த்துட்டு பேசுகிறேன். ஆக்சுவலி நான் அப்படி பேசுறதை நினச்சி அவங்க வந்து நான் ஏதோ ChatGPTயில் வந்து பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அது வேறு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, லேப்டாப் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சிக்னல் பிரச்சனை எல்லாமே வந்து போயிடுச்சு. கரெக்டாக எல்லோரும் பேசும்போது எனக்கு வந்து சிக்னல் இருக்குது. கரெக்டாக என்ன கேள்வி கேட்கும் போது எனக்கு சிக்னல் இல்லை. நான் பேசும்போது ஹலோ கேட்குதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலி கேட்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலி அந்த டைமில் ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கேன். என் மூச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப பதறிட்டேன். நானே கான்ஃபிடென்ட் வர வச்சுன்னு பேசினா இந்த நெட்வொர்க் வேறு எனக்கு இஷ்யூ பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பதறிட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க வந்து எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால தான் வந்து என்னால் ஆடிஷனை நல்லாவே பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் ஃபுல்லாக சொதப்பிட்டுருப்பேன். இந்த ஃப்ரெஷர் மாடல், ஸோ வந்து இங்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை காம் டவுன் பண்ணி எல்லாமே பேசினாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அளவுக்கு எப்படியோ புத்தக்கான்னு வந்து பேசி ஆடிஷனை ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு தான் அப்பா நம்மளை எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆடிஷன் முடிஞ்சிருச்சு. எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக சொதப்பிட்டேன். நான் தான் என் வாய் தான் எனக்கு சொதப்பதுன்னு பார்த்தா நெட்வொர்க் கூட எனக்கு ப்ராப்ளம் பண்ணுது. என்ன பண்ணுறதோ தெரியல. ஒரு மாதிரி நாளில் வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, பார்ப்போம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். செலக்ட் ஆனால் சந்தோஷம் தான், ஆகனாலும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் போகலாம். வீட்டில் இருந்தால் இப்போ வேறு எங்கேயோ இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது வந்து என்னோடய ஒர்க் பண்ணுற பிளேஸு. ஸோ நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய கடைசி நாள் இங்கே. பிகாஸ் நான் இந்த இடத்த விட்டு ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போகிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீலிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி என்னமோ இந்த இடத்துக்கு நான் ஒரு வாரமோ என்னமோ தான் வந்தேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னே தெரியல. இங்கேருந்து தான் நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த கண்ணாடி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், போஸ்ட்டு போடலாம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நிஜமாகவே சொல்லப்போனால் அவ்வளோவா நான் இந்த இடத்துல இருந்ததில்லை, ஒரு வாரம்தான். பட் என்னமோ தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடத்த விட்டு போகும்போதும் சரி, அந்த இடத்த பார்க்கும் போதும் சரி, இனிமேல் நம்ம இங்கே வரமாட்டோம் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, கடந்து தானே போய் ஆகணும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி சோகமாக இல்லாமல் சந்தோஷமாக பார்க்கலாம். பை பாய்.